ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 12th தமிழுக்கு ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம், முக்கியமான கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், அது எப்படி வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது 12th தமிழில் அப்படின்றது வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நேற்றே அந்த 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துக்கிறங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து கேட்கக்கூடியது 2 மதிப்பெண் வினாக்களில் பகுதி 2ல் நமக்கு பிரிவு 3ல் மொழிப்பயிற்சி பகுதிகள் கேட்பாங்க. ஸோ அதே போல் 4 மதிப்பெண் வினாக்களில் பகுதி 3ல் பிரிவு 3ல் மொழிப்பயிற்சி பகுதிகள்லேருந்து கேட்பாங்க. அப்புறம் நெடுவினா பகுதி 4ல் கேட்கக்கூடிய நெடுவினா. இதில் மட்டும் இந்த கான்செப்ட்ஸில் நமக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது, என்னென்ன கேட்பாங்க, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலைன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள், சரியா? சரி, நம்ம 12th தமிழில் நம்மளுடைய டார்கெட் வந்து 90 out of 90 சென்டம் நம்ம ஸ்கோர் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். அதுக்கு தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு செலக்டிவாக பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இனிமேலும் கொடுக்க போகிறேன். லாஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு கடைசி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருவோம், சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு பகுதி 2ல் பிரிவு 3ல் கேட்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும், சரியா? கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள். இதுல மொத்தம் நமக்கு 9 கேள்விகள் கேட்பாங்க. இதுல நம்ம 7 கேள்விகள் அட்டன் பண்ணணும். இது இலக்கண பகுதிகளில இருந்தும் வரும், மொழிப்பயிற்சி பகுதியில இருந்து வரும். பட் மொழிப்பயிற்சி பகுதிகளில் இருந்து தான் அதிகமான கேள்விகள் வரும். இலக்கண பகுதியிலேருந்து ரெண்டே கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ அந்த 2 நீங்க சாய்ஸ்ல விட்டுட்டா கூட, இப்போ நான் சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா 7 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். 7 × 2 14 மார்க்கு இந்த பகுதியில் நம்ம அப்படியே ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்போ நான் சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த 9 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 16 கான்செப்ட் இருக்குது. இந்த 16 கான்செப்டுமே உங்க புக்கில் உள்ளதான். புக்கில் இருந்து தான் கேட்பாங்க, புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்க, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கலை சொல்லாக்கம். இந்த கலை சொற்கள் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு இயல்லையும் இந்த மொழிப்பயிற்சியில கடைசியில இருக்கும் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும், சரியா? நான் அநேகமா ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். 50 கலை சொற்களோ ஒரு 60 கலை சொற்களோ இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ அந்த 50-60 கலை சொற்களை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். தமிழ் டு இங்கிலீஷ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றது, இங்கிலீஷ் டு தமிழ் தான் கேட்பாங்க கலை சொற்கள், சரியா? ஸோ அப்போ அந்த இங்கிலீஷ் டு தமிழ் கலை சொற்கள் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க் எடுத்துலாம். ஏன்னா இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். சில நேரங்கள்ல இதுல இருந்து 1 மார்க் கூட வரும். நமக்கு 2 மார்க்லயும் ஒன்று கேட்டுட்டு 2 கொஸ்டின் கேட்டுட்டு 1 மார்க்லயும் ஒன்று கேட்டுருவாங்க. அப்போ 3 மார்க் இந்த கலை சொல்லாக்கத்துல நமக்கு இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது பகுபத உறுப்பிலக்கணம். கண்டிப்பா பகுபத உறுப்பிலக்கணமும் நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ இதுல நம்ம 2 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? பகுபத உறுப்பிலக்கணம் ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலையும் உள்ளது இருக்கு. நம்ம வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கூட நான் வந்து இந்த இன்னொரு வீடியோ நான் தருவேன், அதுல நான் பிடிஎஃப் தர்றேன், சரியா? ஸோ அப்போ கூட நீங்க வந்து படிச்சுக்கலாம். பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 மார்க். புணர்ச்சி விதி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், 2 மார்க். இதுவும் வந்து ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வச்சு நமக்கு புணர்ச்சி விதி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் நமக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். இதுவும் நமக்கு 2 மார்க் எடுத்துடலாம், சரியா? இந்த 3 கான்செப்ட் கண்டிப்பா இருக்கும். நம்ம எழுத போறது 7. அதுல இந்த 3 கான்செப்ட் கம்பல்சரி வந்துடும். அப்ப இது 3ஐ நல்லா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பா 6 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? இந்த மீதி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் இதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு 4 கான்செப்ட் வரும். ஏன்னா 3 வந்துருச்சு. இலக்கண பகுதியிலேருந்து நம்ம இலக்கண தேர்ச்சிக்கொள் வினாக்கள்ல இருந்து 2 கேள்வி வந்துடும். 3 + 2 5. மீதி 4 கொஸ்டின் இந்த கான்செப்ட்ல இருந்து கேட்பாங்க. இந்த இலக்கண குறிப்பு வந்து சம்டைம்ஸ் கேட்கலாம், பட் மேக்சிமம் வந்து நமக்கு 1 மார்க்ல தான் வரும் இந்த இலக்கண குறிப்பு, சரியா? எப்பயாவது ரேரா தான் நமக்கு இந்த 2 மார்க்ல கேட்பாங்களே தவிர இது மேக்சிமம் நமக்கு 1 மார்க்ல தான் கேட்பாங்க. ஒவ்வொரு செயலிலும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, சரியா? ஸோ அதை நமக்கு 1 மார்க்ல தான் மேக்சிமம் கேட்பாங்க. அடுத்தது முக்கியமான இந்த மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். இந்த சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க, சரியா? சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க உங்களுடைய புக்ல பேஜ் நம்பர் 104ல இருக்குது இது, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுலயே அவங்க கொடுத்துருக்காங்க. பலகை
அப்படின்ற இந்த வார்த்தை. இந்த சொல்ல நம்ம என்ன செய்யணும்? பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது இப்ப பலகை அப்படின்றத ஒரே வார்த்தையா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டோம். பலகையால் ஆன மேசையில் அமர்ந்து உணவு உண்டனர். இப்ப இதை பிரிக்கணும். பல கை அப்படின்னு பிரிக்கணும். பல கைகள் ஒன்றிணைந்தால் வெற்றியை தமதாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பலகை அப்படின்னு வச்சு ஒரு வாக்கியமும் பல கை அப்படின்னு வச்சு ஒரு வாக்கியமும் நம்ம எழுதணும். அதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு. இது மொத்தமே என்னென்ன இருக்குன்னா, தாமரை இருக்குது, கோவில் இருக்குது, வெங்காயம் இருக்குது, தலைமை இருக்குது. இந்த 4 வார்த்தைகள் பிளஸ் இது ஒன்று 5 வார்த்தை தான் இருக்குது. இது நல்லா தரவா பார்த்துக்குங்க. அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. இது உங்களுக்கு புத்தகத்துல பேஜ் நம்பர் 154 இருக்குது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்ன நமக்கு கேட்பாங்கன்னா, இப்படி கேட்பாங்க. களம் களம் இங்கிலீஷ்ல நம்ம ஹோமோஃபோன்ஸ் படிப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த களம்னா என்ன, இந்த களம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அப்போ இந்த களம் வச்சு நம்ம ஒரு வாக்கியம் எழுதணும், அந்த களம் வச்சு ஒரு வாக்கியம் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது அப்படின்றது அந்த ஒரே வாக்கியமா எழுதணும். சரியா? பொருள் வேறுபாடு இருந்து தொடரமைக்கனா இது ரெண்டையும் சேர்த்து ஒரே வாக்கியமா அமைச்சு எழுதணும். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது அப்படின்றது ஒரே வாக்கியத்துல வந்துருச்சா? இது மாதிரி பாத்தீங்கன்னா வளம் வளம் இருக்குது, புல் புல்லு, உலை உலை, கான் கான், ஊன் ஊன், திண்மை திண்மை. ஒரு 7 வார்த்தைகள் மொத்தமே இருக்குது. அது நல்லா தரவா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்களுக்கு புத்தகத்துல பேஜ் நம்பர் 127 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதுதான் பேச்சு வழக்கு. இதை நம்ம எழுத்து வழக்கா மாற்றும் போது, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள் அப்படின்னு மாற்றணும். இதுல மொத்தம் நமக்கு 5 வாக்கியங்கள் இருக்குது. 5 பிளஸ் இது ஒன்று 6. இது 6 நல்லா தரவா பார்த்துக்கோங்க. அடுத்து வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதவும். புத்தகத்துல பேஜ் நம்பர் 70 உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து இருக்குது. சரியா? ஒரு 5 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வாக்கியத்தையும் நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. அதுல இருந்தா உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. பேஜ் நம்பர் 102. புக்ல பேஜ் நம்பர் 102. இந்த எழுத்துக்களை மாத்தி கொடுத்துருப்பாங்க. நம் மாநிலம் இப்படி கொடுத்துருப்பாங்க. மாநிலம், இந்த நீ எடுத்துட்டு இந்த நீ போட்டு எழுதணும். மாநிலம். ஸோ இது மாதிரி வரக்கூடியது. சரியா? அதுல ஒரு 6 வாக்கியங்கள் இருக்குது. ஓகேவா? அடுத்து மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. பக்கம் 44. சரியா? 3 வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இப்ப எப்படி இந்த களம் களம் இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி தலை தலை தழை. அப்ப இந்த 3 வார்த்தைகளையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஒரே வாக்கியமா நம்ம வந்து மாத்தி எழுதணும். சரியா? அதுல வந்து நமக்கு தலை தலை தலை, கலை கலை கலை, அலை அலை அலை, இந்த 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிறோங்க. நெக்ஸ்ட் 11வது தமிழறிஞர்களை கண்டுபிடி. குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடி. பேஜ் நம்பர் 21 இருக்குது. அதை பார்த்துக்கிறோங்க. அடுத்து 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. 4 சொற்கள் கொடுத்துருப்பாங்க, வேறு வேறு வார்த்தைகள். இந்த 4 வார்த்தைகளையும் வச்சு ஒரே வாக்கியமா அமைக்கணும். இது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 155 இருக்குது. உதாரணத்துக்கு அதுல என்ன கொடுத்துருக்காங்க? வானம், பற, நிலவு, தொடு. இந்த 4 வார்த்தையை வச்சு அப்ப வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம் அப்படின்ற அந்த ஒரே வாக்கியமா நம்ம எழுதுறோம். இது மாதிரி ஒரு 5-6 இது கொடுத்துருக்காங்க. அதை நல்லா தரவா பார்த்துக்கோங்க. அடுத்து மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சரியா? மரபு சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். ஆற அமர, ஆணி அடித்தார் போல், அகலக்கால், வழி வழியாக கண் துடைப்பு. இதெல்லாமே. அடுத்து 14 மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. பார்ப்போம் இல்லையா? காகம் கரையும், குயில்கள் வந்து கூவும் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லுவாங்க. சாரி, 1 minute.
ஓகே. ஸோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து மாற்றி எழுதிடணும். அடுத்து ஓமை தொடரை சொற்றொடரில் அமைக்க. குமரன் வீடு பார்த்தேன், குமரனை வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு மாற்றி எழுதணும். இது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 185, இதுவும் 185. சரியா? சரி, இது பேஜ் நம்பர் மார்க் பண்ண இல்லையா? ஓகே. லாஸ்ட் வந்து விடைக்கேற்ற வினா அமைக்க, பேஜ் நம்பர் 215. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்கள் புக்கில் இருக்குது. இந்த புக்கில் உள்ளதை நல்லா தரவாக பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 4 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். சரியா? இது ஒரு 3, இது ஒரு 3 கொஸ்டின், இதை சேர்த்து ஒரு 4 கொஸ்டின். அப்போ 7 × 2 14 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இலக்கண தேர்ச்சிக்குள் வினாக்களில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீங்கள் ஒமிட் படிக்காமல் விட்டுட்டா கூட இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 7 × 2 14 மார்க் வாங்கிடலாம். இது பகுதி 2ல் கேட்கக்கூடியது. அடுத்து பகுதி 3ல் கேட்கக்கூடியது. சரியா? பகுதி 3ல் பிரிவு 3, பிரிவு 1, 2 உங்களுக்கு சிறுவினாக்கள் கேட்பாங்க. சரியா? இந்த பகுதி 3ல் தான் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம கேட்பாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டிப்பா அணி 1 இருக்கும். இந்த 5 அந்த மொத்தம் 2 4 6 அணி கொடுத்துருக்குமா, இந்த 6 அணியை பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஒன்று டைரக்டா அணியோட பேரை கொடுத்து விளக்கம் கேட்பாங்க, இன்னொன்று ஒரு பாடல் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி 2 டைப்பா வரும். அடுத்து துறை திணை கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். வாகை திணை, பாடான் திணை, செவியறி உருவ திணை, நெய்தல் திணை, இந்த 4 திணை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்கன்னா இதுல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தமிழாக்கம் கண்டிப்பா வரும். உங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழாக்கம் தான் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 20, 44, 70, 102, 126, 184, 185, 215 இந்த பக்கங்கள்ல தமிழாக்கம் இருக்கு. அதை நல்லா தரவா பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் 1 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து அதே போல நயம் பாராட்டத்தில் புக்ல இருக்குது. பக்கம் 20, 44, 70, 102, 126, 184, 185, 216 இந்த பக்கங்கள்ல இருக்கக்கூடிய நயம் பாராட்டுதல் நல்லா பார்த்துக்கிறேன். அடுத்து பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு தொகுத்து எழுதுக. இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 103ல இருக்குது. ஒரு 6-7 பழமொழிகள் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த யானைக்கும் அடிசருக்கும் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எறும்பு ஊற கல்லும் தெய்யும், ஊழி பெயரினும் தாம் பெயரார். இதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்குறாங்க. அப்போ அதை மட்டும் நீங்க தரவா பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட்ல இப்போ நான் சொன்னதை கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சிட்டிங்கன்னா 3 × 4 12 மார்க் அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது போக நெடுவினா தனியாக எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நெடுவினா எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிடுறேன். ஒரு 22 நெடுவினா மட்டும் நான் திரும்பவும் சொல்றேன். நெடுவினாவில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 இயல் மொத்தம் நமக்கு 8 இயல் இருக்குது. ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் சார் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முதல் 5 இயல் மட்டும், முதல் 5 இயல்ல இருக்கக்கூடிய எல்லா நெடுவினாவும் தரவா படிச்சிட்டீங்கன்னா 3 நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆவரேஜா ஸ்லோ படிக்கக்கூடிய லேட் ப்ளூமர்ஸாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 இயல்ல இருக்கக்கூடிய நெடுவினா மட்டும் நீ படிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 நெடுவினா நீ அட்டன் பண்ணிடலாம். சில நேரங்களில் 3 நெடுவினாவே அட்டன் பண்ணிடலாம். சரியா? அப்படி இல்லாம எல்லா இயலையும் நாங்கள் படிக்கிறோம், ஆனால் முக்கியமான நெடுவினாக்கள் மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா உனக்காக நான் நெடுவினா சொல்றேன். கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள். பாரதியின் கடிதம் வாயிலாக அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று. தமிழின் சீரிழமை திறமையந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவன. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்தி என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல். நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை. பொறுப்புணர்ச்சியின்றி இந்த ஊரை தன் பொறுப்பு உணர்வால் மாற்றிய மருதனின் நலம். பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன். உரிமை தாகம். செய்நன்றி அறிதல். கண்டிப்பா திருக்குறள்ல இருந்து ஒண்ணு வந்துடும். சரியா? திருக்குறள் இயல் 3லையும் இயல் 6லையும் இருக்கக்கூடிய திருக்குறளுடைய நெடுவினாக்கள் 4 நெடுவினா இருக்குது. அது 4யுமே தரவா படிச்சுக்கிறேங்க. கண்டிப்பா ஒண்ணு வந்துடும். அப்புறம் சினத்தை காத்தல். பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகள். சாலை விபத்தில்லாத தமிழ்நாடு. கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தகோட்ட பகுதியில் செயலில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. எச்சிய கிருட்டினார் கிறித்தவ கம்பரை. கோடைமலை கதை. அப்புறம் சங்ககால வரலாற்றை அறிந்துள்ள போலூர் கல்வெட்டு. நிர்வாக மேலாண்மை. மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டம்.
திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா? அப்புறம் அறிவுடைமை, திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம். இவ்வளவுதான். சரியா? 5 இயலினுடைய நெடுவினா படி, எல்லா நெடுவினாவும் இல்லைன்னா இப்ப நான் சொன்ன முக்கியமான நெடுவினா இந்த 8 இயல்லையும் படி. கண்டிப்பா 3 நெடுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ நான் இந்த வீடியோல சொன்ன எந்த ஒரு டிப்பையும் விட்டுறாம எல்லாத்தையும் நல்லா தரவா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம எய்ம் என்ன? காதுல கேட்கல. நம்மளுடைய எய்ம் என்ன? தமிழ்ல சென்டம் ஸ்கோர் பண்ணணும். சரியா? ஸோ மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.